வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.4% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுக ஆணையம் மற்றும் காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் பல்வேறு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார். பொங்கல் திருநாளை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று முதல் கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கிருஷ்ணா 8வது சுற்று முடிவில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.4% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் இது 6.5% வளர்ச்சியை கண்டிருந்தது. நடப்பு நிதியாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முதலாவது முன்கூட்டிய மதிப்பீட்டின்படி 201 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இது இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த நிதியாண்டில் 187 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, நாட்டில் சீர்திருத்தம் தொடர்ந்து விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் விரிவான முதலீடு மற்றும் தேவை அடிப்படையிலான கொள்கைகளால் இந்த வளர்ச்சி சாத்தியமாகி உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். உள்கட்டமைப்பு, உற்பத்திக்கான ஊக்கத்தொகைகள், மின்னணு பொருட்கள், எளிதாக வர்த்தகம் செய்தல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளிலும் செழுமையான இந்தியா என்ற கனவை நனவாக்க அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை துறைமுக ஆணையம் மற்றும் காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் பல்வேறு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று தொடங்கி வைக்கிறார். அத்துடன் புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மாலை 5 மணிக்கு நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் கடல்சார் தொழில்துறை குறித்து அவர் உரையாற்றவுள்ளார். தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு இன்று முதல் வழங்கப்படுகிறது. சென்னை ஆலந்தூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இதை தொடங்கி வைக்கிறார். அதன்படி 2,22 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு மற்றும் 3000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. மேலும் நியாய விலைக் கடைகள் மூலம் விலையில்லா வேட்டி சேலைகளும் பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்பட உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொங்கல் திருநாளை ஒட்டி சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடியில் இன்று முதல் பொங்கல் சிறப்பு சந்தை நடைபெறவுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விவசாயிகள் நேரடியாக தங்களுடைய விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கு ஏதுவாக இம்மாதம் 17ஆம் தேதி வரை இந்த சிறப்பு சந்தை நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளை ஒட்டி சென்னையிலிருந்து கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி தாம்பரம் திருநெல்வேலி இடையே இரு மார்க்கங்களிலும் இம்மாதம் 12, 13, 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து தூத்துக்குடிக்கு இம்மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளிலும், மறுமார்க்கத்தில் 13 மற்றும் 20ஆம் தேதிகளிலும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. திருநெல்வேலி செங்கல்பட்டு இடையே இரு மார்க்கங்களிலும் இம்மாதம் 14ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இவற்றிற்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே போத்தனூரிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இன்று இரவு மணி 11:30க்கும், சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு மணி 11:50க்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த இயக்கத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ள 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட அம்சங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியம் அருகுன்ற கிராமம். என் பேர் சங்கீதா. இப்போ 100 நாள் 125 நாளா மாத்திருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல இருந்து வரக்கூடிய பணம் எங்க குடும்பத்து செலவுக்கும் உதவுது. நாங்க மகளிர்ல வாங்கியிருக்கிற லோனு, அதுல கட்டுற சேமிப்பு பணம் எல்லாத்துக்கும் உதவுது. திட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ராஜேஸ்வரி. மலையில இருந்து வரக்கூடிய தண்ணி ஏரிக்கு போற மாதிரி ஒரு கால்வா ஒண்ணு 9 லட்சம் மதிப்பீட்டுல 100 நாள் திட்டத்தின் மூலமா நாங்க செஞ்சுட்டு வரோம். இதனால இந்த கால்வா வர்றதுனால கிணத்தடி நீர் வரும். விவசாயத்திற்கு தண்ணீர் பிரச்சனை இல்லாம இருக்கு. 100 நாள் வேலையை இப்ப 125 நாள் வேலையா புதுப்பிச்சிருக்காங்க. அதுவும் எங்களுக்கு ஹாப்பி. தைப்பொங்கல் நெருங்கி வரும் நிலையில் விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மண்டை வெல்லம் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த மண்டை வெல்லத்தில் எந்தவித செயற்கை நிறமிகளும் சேர்க்கப்படவில்லை என்றும் இதனால் அவற்றிற்கு வியாபாரிகளிடையே பெரும் வரவேற்பு இருப்பதாக விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த வெல்லம் தயாரிப்பாளரும் விவசாயி ஒருவரும் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்திலிருந்து வரக்கூடிய நீரில் விளையக்கூடிய கரும்பானது இயற்கையிலே விளையக்கூடிய இந்த கரும்பை இங்கே மண்ட வெல்லம் தயாரிக்கிறாங்க. இந்த மண்ட வெல்லமானது எந்த ஒரு செயற்கை நிறமிகளும் சேர்க்காம இயற்கையாகவே தயாரிக்கிறதுனால வியாபாரிகள் மத்தியில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மண்ட வெல்லமா இருக்குது. மம்சாபுரத்தில் விளையக்கூடிய வெல்லமானது மிகவும் தித்திப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறது. இந்த கரும்பாலை தொழில் நாங்கள் வருஷம் 320 நாங்கள் தொழில் ஓட்டுறோம். ஒரு கொப்பரைக்கு 300 லிட்டர் பாலை ஊற்றினா ஒரு 120 கிலோ சர்க்கரை கிடைக்குமே. இந்த மம்சாபுரம் சரக்கு தொழில் நல்லா இருக்கும். மண்ட வெல்லம் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஆக நாங்கள் 5-6 பேர் நாங்கள் இந்த தொழில் பார்த்தா ஒரு கொப்பரைக்கு ஒரு 300 ரூபா எங்களுக்கு கிடைக்கும். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் ரஷ்யாவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலை அமெரிக்க ராணுவம் சிறைபிடித்த நிலையில் மேலும் ஒரு கப்பலை கரீபியன் பகுதியில் கைப்பற்றியுள்ளது. டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றக்கூடும் என்று கூறப்படும் நிலையில் அந்நாடுகளுக்கு ஸ்பெயின் மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. அமெரிக்காவில் பயில மாணவர் விசா பெற்றவர்கள் அந்நாட்டு விதிகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. வேளாண் கழிவுகள் மூலம் குறைந்த செலவில் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரில் 4,58,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ள கன்னிமாரா நூலகத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2000 பயனாளிகளுக்கு சீர்மரபினர் அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு மையநாதன் வழங்கினார். திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து முனையத்தை அமைச்சர் திரு கே என் நேரு திறந்து வைத்தார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை 6 மாதங்களுக்குள் தயாரிக்கப்பட்டுவிடும் என்று துறைமுக ஆணைய தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் தலைமையில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் பேரூராட்சியில் குழந்தை திருமண ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சென்னை ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கிருஷ்ணா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 8வது சுற்று முடிவில் அவர் 7 புள்ளிகள் பெற்றுள்ளார். மற்றொரு இந்திய வீரர் ஸ்ரீஹரி 6.5 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். தேசிய சீனியர் வாலிபால் போட்டியின் ஆடவர் பிரிவில் தமிழக அணி 25-21, 25-21, 25-17 என்ற செட் கணக்கில் சர்வீசஸ் அணியை வென்றது. பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் பெல்ஜியமின் மைக்கேல் கீட்ஸ், ஜப்பானின் செய்ரா வட்டனாபே இணையை வென்றது. விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று கேரளாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.4% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுக ஆணையம் மற்றும் காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் பல்வேறு திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார். பொங்கல் திருநாளை ஒட்டி சென்னையிலிருந்து இன்று முதல் கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கிருஷ்ணா 8வது சுற்று முடிவில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.